நம்ம சேனல்ல இதுவரைக்கும் பல மர்மமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான குடும்பம் மர்மமான முறையில கொல்லப்பட்டதும் அந்த கொலையில 12,545 தடயங்கள் கிடைச்சோம். இன்னும் அந்த கொலையை செஞ்சது யாரு, அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதுவரைக்கும் மொத்தம் 46,044 போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியும் யாராலையும் அந்த கொலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த அழகான குடும்பத்துல அப்படி என்ன நடந்துச்சு, போலீஸ்க்கு இந்த கேஸ்ல என்னென்ன லீட் கிடைச்சது, ஏன் 24 வருஷம் ஆகியும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல, இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் பேக் டு ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டி தான் செட்டகாயா. இந்த செட்டகாயால ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்டை சுத்தி இருந்த பல குடியிருப்புகள்ல 200 குடும்பங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா 2000ல அங்க இருந்த மக்களுக்கு பேராபத்தா வந்ததுதான் ஜப்பான் கவர்மெண்டோட அந்த ஆர்டர். அங்க இருந்த கிரவுண்டை விரிவுபடுத்துறதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் அங்க இருந்த மக்களை காலி பண்ண சொல்றாங்க. அதுக்கு பதிலா வேறொரு இடத்துல வீடு கட்டி தர்றதா ஆர்டர் போடுறாங்க ஜப்பான் கவர்மெண்ட். அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒவ்வொரு குடும்பமா அந்த இடத்த காலி பண்ணி வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன மற்ற குடும்பத்தோடவே மிகியோ மியாசவா குடும்பமும் போயிருந்தா அந்த அழகான குடும்பத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. மிகியோட அந்த வீட்டுல நடுவுல பெரிய சுவர் எழுப்பப்பட்டு 2 வாசல்கள் இருந்துச்சு. வீட்டோட ஒரு பகுதியில மிகியோ, அவரோட ஒய்ஃப் யாசுகோ, அவங்களோட 8 வயது மகள் நனா, 6 வயது மகன் ரெய்யும், இன்னொரு பகுதியில மிகியோட ஒய்ஃபோட அம்மா, அப்பா, அவரோட சிஸ்டரும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 2 வீடும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வீட்டோட நடுவுல ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. அந்த சுவர் இருந்ததுனால ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வீட்டோட உள்ள இருந்தே போறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. வீட்டுல இருந்து வெளியே வந்துதான் இன்னொரு வீட்டுக்கு போக முடியும். டிசம்பர் 31, 2000ல நியூ இயர் பிறக்க போற அந்த இரவு தான் அந்த குடும்பத்தோட கடைசி இரவுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. பெரும்பாலான குடும்பங்கள் அந்த கிரவுண்டை விட்டு காலி பண்ணி போன நிலையில 2 ஃபேமிலிக்கு மட்டும் இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து வீடு அலாட் பண்ணாததுனால மிகியோட ஃபேமிலியும் இன்னொரு ஃபேமிலியும் மட்டும் அங்க இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல நம்மளும் இந்த வீட்டை காலி பண்ணிடலாம், கவர்மெண்ட்ல இருந்து வேற வீடு நமக்கு அலாட் பண்ணிடுவாங்கன்னு நிம்மதியா டிசம்பர் 31 நைட் தூங்க போச்சு மிகியோட குடும்பம். அதிகாலையில யாசுகுவோட அம்மா வழக்கம் போல யாசுவுக்கு அவங்க வீட்டில இருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும் ஏன் இன்னும் யாருமே எழுந்துக்கலன்னு யாசுகோட அம்மாவுக்கு டவுட் வருது. சரி, வீட்டில் போய் பார்க்கலான்னு தன்னோட வீட்டில இருந்து வெளியே வந்து அந்த வீட்டோட வாசலுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே வந்து கதவை திறக்கல. பதறி போன யாசுவோட அம்மா தங்கிட்ட இருந்த 2வது சாவியை வச்சு கதவை திறக்கலான்னு அவங்க வீட்டுக்கு போய் சாவியை எடுத்துட்டு வந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வீட்டோட மாடிப்படிக்கு கீழே மிகியோ கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதை பார்த்து பதறி போன யாசுவோட அம்மா வேகமா யாசுவோட ரூமுக்கு போய் பார்க்கறாங்க. அங்க யாசு, அவரோட மகள் நனா ரொம்ப கொடூரமான முறையில தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. 2வது மாடியில யாசுவோட மகன் ரெய் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில இறந்து கிடந்திருக்கான். இதெல்லாம் பார்த்த யாசுவோட அம்மாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபோன் போகவே இல்லை. அப்போதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. ஃபோனோட ஒயர் கட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அப்போதான் காலையில இருந்து ஏன் ஃபோன் போகலன்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது. உடனே தன்னோட வீட்டுக்கு வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க யாசுவோட அம்மா. சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து முதல் கட்ட விசாரணையை தொடங்குறாங்க. இந்த கொலையெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் கொல்லப்பட்டவங்களோட பாடி இருந்த பொசிஷன் இதெல்லாம் வச்சு ஒரு யூகத்துக்கு வர்றாங்க போலீஸ். வீட்டோட முன் கதவும் பின் கதவும் பூட்டின மாதிரியே இருந்திருக்கு. அதனால முன்பக்க பின்பக்க வாசல் வழியா யாருமே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டோட 2வது மாடியில் இருந்த ஒரு ரூமோட ஜன்னல் மட்டும் உடஞ்சிருந்திருக்கு. அந்த ரூம்ல தான் யாசுவோட 6 வயசு மகன் ரெய் கழுத்து இறுக்கப்பட்டு இறந்து கிடந்தான். அந்த ஜன்னல் வழியா தான் கொலையாளி வந்து போயிருக்கலான்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. ஜன்னல் பக்கத்துல ரெய் இறந்து கிடந்ததால வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொலைகாரன் முதல்ல
ரெய்யோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அடுத்தது மிகியோ படிக்கட்டு கீழே இறந்து கிடந்திருக்காரு. ஆனா படியோட மேல் பகுதியிலையும் ரத்தக்கரை இருந்திருக்கு. அப்போ கழுத்து நெரிக்கப்படும் போது ரெய் சத்தம் போட்டிருக்கலாம். சத்தம் கேட்டு மிகியோ படியில வந்தப்போ குத்துப்பட்டு சரிஞ்சு கீழே விழுந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து யாசுகவும் அவரோட மகள் நனாவையும் கொலை செஞ்சிருக்கலான்னு போலீஸ் யூகிக்கிறாங்க. கொலை செஞ்ச கொலைகாரன் வீட்டுக்குள்ளேயே சில மணி நேரம் இருந்திருக்கான். குறிப்பா வீட்டில் இருந்த சில பொருட்களையும் யூஸ் பண்ணியிருக்கான். மிகியோவோட கம்ப்யூட்டரையும் யூஸ் பண்ணி இன்டர்நெட்ல எதையோ தேடி இருக்கான். எங்கேயோ போறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மிகியோட வீட்டு டாய்லெட்டையும் யூஸ் பண்ணியிருக்கான். கடைசியா போகும்போது அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மிகியோட ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போயிருக்கான். அவன் உள்ள வந்ததும் வெளியே போனதும் ஒரே வழியாக தான் இருந்திருக்கு. கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் வச்சு இப்படிதான் கொலை நடந்திருக்குன்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இந்த கொலையை செஞ்சது யாரா இருக்கும்னு முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண யாசுவோட அம்மா கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஆனா அங்க என்ன நடக்குது, அது கனவா நனவான்னு கூட தெரியாத நிலையில இருந்தாங்க யாசுவோட அம்மா. அதுக்கப்புறம் யாசுவோட அப்பா சிஸ்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க போலீஸ். அப்போ அவங்க சில விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு நைட் அந்த வீட்டில இருந்து சத்தம் கேட்டுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும்னு விட்டுட்டோம். கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் நின்னதால அதை பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அதுதான் அந்த அழகான குடும்பத்தோட கடைசி வினாடிகள்னு. அதுக்கப்புறம் அங்க இருந்த இன்னொரு ஃபேமிலி, அதாவது எல்லாரும் காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் வீடு அலாட் ஆகாத மிகியோட குடும்பத்தோட சேர்ந்து வீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்னொரு குடும்பம், அவங்களையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்போதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. விசாரணையில மிகியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மர்மமான வண்டி ஒன்று 2 நாளைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்ததாகவும், அதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த கிரவுண்ட்ல 3 பேர் ஸ்கேட்டிங் செஞ்சிட்டு இருந்ததாகவும், அவங்க அதிகமாக சத்தம் போட்டதால மிகியாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாசுவோட அம்மா அப்பா சிஸ்டருக்கு எதுவுமே தெரியல. சம்பவம் நடந்த இடத்துல கொலையாளி கழட்டி போட்ட சட்டை, இரத்தக்கரைகள், மிகியாவோட கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ், அங்கிருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டாய்லெட்ல இருந்த கழிவுகள்னு அத்தனையும் தடயங்களை எடுக்கிறாங்க போலீஸ். இரத்தக்கரையில் இருந்த டிஎன்ஏவையும் கொலையான ஃபேமிலியோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணும்போது அதில் ஒரு புது டிஎன்ஏ இருந்திருக்கு. அதுதான் கொலையாளியோட டிஎன்ஏவாக இருக்கும்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மிகியோ யாஹுசு வேலை செஞ்ச இடம், அவங்களுக்கு இருந்த முன்விரோதம், அவங்க பசங்க நனா ரெய்யோட இன்ஃபர்மேஷன், யாசுவோட அம்மா அப்பா சிஸ்டர் கிட்ட குறுக்கு விசாரணைன்னு பலவிதமாக விசாரணை நடக்குது. ஆனால் அதிலிருந்து எந்த பயனும் இல்லை. இந்த சம்பவத்தை பற்றி நியூஸ் வெளியானதை பார்த்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாரு. அவர் மூலமாக போலீஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ கிடைக்குது. தன்னோட டாக்ஸியில் காயமான ஒருத்தர் ட்ராவல் பண்ணதாகவும் அவரோட ரத்தக்கரை இன்னும் இருக்கிறதாவும் போலீஸ்க்கு காட்டியிருக்காரு. போலீஸ் பிளட் சாம்பிளை எடுத்து வீட்டில் கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. அதனால அந்த காரில் ஏறி போனவன் தான் கொலைகாரன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த கேஸ் விசாரணை போயிட்டே இருந்ததை தவிர ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. கேஸும் முடிவு இல்லாமல் பாதியிலே நின்று இருக்கு. போலீஸால் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியல. சந்தேகப்படும்படியா ஒருத்தர் கூட அடையாளம் காட்ட முடியல. கொலைக்காரன காரணம் என்னதான் இருக்கும்? நடந்த விசாரணையில் வீட்டில் இருந்த முக்காவாசி பணம் அப்படியே இருந்திருக்கு. ஸோ இது பணத்துக்கான மோட்டிவ் இல்லை. சரி, பெண் மேல இருக்கிற மோகம் ஆசையில் கொலை நடந்திருக்கலான்னு பார்த்தா அந்த வீட்டில் இருந்தது 2 பெண்கள். ஒன்று யாசு, இன்னொன்று அவங்க பொண்ணு நனா. 2 பேருமே எந்தவித பாலியல் தொல்லைக்கும் ஆளாக்கப்படவே இல்லை. ஆனால் மிகியோவும் அவரோட மகன் ரெய்யை விட கொடூரமான முறையில் அந்த 2 பெண்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதனால பெண்களே பிடிக்காத சைக்கோ இதை பண்ணியிருக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க போலீஸ். இந்த கொலையை பற்றி இதுவரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். இந்த கொலை நடந்த நாள்ல இருந்து ஜப்பான் போலீஸ் இதை விசாரிச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த அழகான பிஞ்சுகளை கொன்ன அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கேஸை விசாரிக்க மொத்தம் 46,044 போலீஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ, பிளட் சாம்பிள்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்னு 12,545 தடயங்கள் கிடைச்சிருந்தோம். இந்த கேஸில் யாருமே சிக்கலை. மிகிய குடும்பத்தை யார் கொன்னா, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, கொலைக்கும்
அவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்கேட்டிங் விளையாடினவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எல்லாமே தீராத மர்மமாக தான் இருக்குது. இந்த கொலையை நீங்கள் விசாரிச்சிருந்தா எப்படி விசாரிச்சிருப்பீங்க? இந்த கொலைக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட விருப்பத்தை கேட்க ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.